நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிபிஎம் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது மேம். எங்க அத்தா தான் தோட்டத்தை வேலை செஞ்சு எங்க அத்தையும் மாமா வந்து எங்களை வளர்க்குறாங்க. நான் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேரும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் சேர்ந்தேன். அடுத்து என்ன ஆகணும், என்ன வேலைக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்க ஆரம்பிச்சேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய 2வது செமஸ்டர் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய ஸ்கில் கோர்சஸ் இருக்கிறத நான் பார்த்தேன் மேம். அதுல வந்து எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. இப்போ நிறைய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வெளியே படிக்க வேண்டிய ஒவ்வொரு கோர்சஸையும் இதுல ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருந்தேன். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னுடைய 2வது செமஸ்டர் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொண்டு வந்தாங்க. அது மூலியமா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னால் டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது. 3வது செமஸ்டர்ல பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க. அது மூலியமா என்னோட கோடிங் நாலேஜ் என்னால் மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்ணணும், அந்த மாதிரியான ஐடியாஸ் எனக்கு கிடைச்சது. 4வது செமஸ்டர்ல வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல நான் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு டிசைனிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. சரி, ஓகே, நம்ம டிசைனிங் பத்தி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் முதல்ல பார்த்து இதுல நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருந்தது. இதுல டிசைனிங் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கிறத பார்த்தேன். இப்போ என்னோட ஜூனியர்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சேன். டிசைனிங் ரிலேட்டடா படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட கெரியரை பத்தின பயம் எனக்கு இருந்தது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. அடுத்து நம்ம ஜாப் போக போறோம் அந்த கான்பிடென்ட் வந்துருச்சு. இருந்தாலும் அதை பத்தின ஃபியர் எனக்கு இருந்துச்சு. அப்பதான் அவென்டர் கம்பெனில இருந்து குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து வந்தாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ போனா அங்க எப்படி நடந்துக்கணும், ஒரு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணணும், ஒரு குரூப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சுத்தமா அந்த ஃபியரே போயிருச்சு. எந்த ஐடியாவுமே இல்லைனாலும் இதை நீங்க எடுத்து படிக்கலாம். ஏன்னா நான் வந்து அப்படிதான் உள்ள வந்தேன், பிளாங்கா தான் உள்ள வந்தேன். எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இந்த திட்டத்தை கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.